நம்ம க்யூட் கலீக்ஸா யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இதுவரையிலும் நம்ம க்யூட் கலீக்ஸா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது பைமோட் ஆப். இந்த பைமோட் ஆப் ஒரு இ-காமர்ஸ் ஷாப்பிங் ஆப் ஆகும். இந்த பைமோட் ஆப்பை பயன்படுத்தி நம்ம வீட்டில் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களான பால், பழங்கள், காய்கறிகள், மளிகை சாமான் பொருட்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள், மின்சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள் போன்றவற்றை விரைவாகவும் விலை குறைவாகவும் அதே சமயத்தில் தரமாகவும் வாங்க முடியும். இந்த பைமோட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுற லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். போய் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த பைமோட் ஆப்பை யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நாட்டில் ஒரு இளவரசர் இருக்கார். அவரோட வாள்வீச்சுக்கு முன்னால் யாராலும் நிற்க முடியாது. அந்தளவுக்கு வாள்வீச்சில் வல்லவர். அந்த இளவரசர் ஒரு நாள் வீட்டில் வாள்வீச்சு பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு எலி போகிறத பார்க்குறார். உடனே அந்த எலி மேலே வாளை வீசுகிறார். அந்த எலி லாபமாக தப்பிச்சுக்கிட்டு போயிடுது. என்னது, என்னோடய வாள்வீச்சுக்கே இந்த எலி தப்பிக்குதா அப்படின்னு அவரும் எண்ணற்ற முறை அந்த எலி மேலே வாள் வீசி பார்க்குறாரு. அது லாபகமாக தப்பிச்சு பொந்துக்குள்ளே போயிடுது. உடனே சோகமாயிடுறார். அந்த சமயத்தில் அரசர் உள்ளே வர்றார். என்னாச்சு இளவரசே, ஏன் சோகமாக இருக்கிற அப்படின்னு கேட்குறார். அப்போது அந்த இளவரசர், என்னோடய வாள்வீச்சுக்கு எதிர்த்து இந்த நாட்டில் யாருமே இல்லை. ஆனால் என்னால் இந்த எலிக்கிட்ட வாள் வீசி ஜெயிக்க முடியல, லாபமாக தப்பிச்சுட்டு போயிடுது அப்படின்னு சொல்லி சோகமாக சொல்கிறார். உடனே அரசர், இதுக்கெல்லாம் எலிக்கு போய் யாராவது வாள் வீசுவாங்களா, இதுக்கு பூனையே போதும் அப்படின்னு சொல்லி அரண்மனையில் இருக்கிற பூனையை கொண்டுட்டு வர சொல்கிறார். அந்த பூனையை எலியை பிடிக்க விடுறாங்க. ஆனால் அந்த பூனையாலையும் எலியை பிடிக்க முடியல. உடனே அரசரும் இளவரசரும் சோகமாயிடுறாங்க. அடுத்து மந்திரி உள்ளே வர்றார். என்னாச்சு அரசே, இளவரசே, இருவரும் சோகமாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்க நடந்ததை சொல்லவும், நம்ம அரண்மனை பூனையை விட கிரேக்கம், ஜப்பான், பாரசீகம் ஆகியவற்றில் உள்ள பூனைகள் புலியை விட உயரமாக இருக்குன்னு, அது ஈஸியாக ஒரே தவளில் பிடிச்சிரும் அப்படின்னு சொல்கிறார். உடனே அரசரும் சரி ஏற்பாடு செய்யுங்க, அந்த பூனைகளை கொண்டு வந்து இந்த எலியை பிடிக்க வைங்க அப்படின்னு சொல்கிறார். அந்த கிரேக்கம், ஜப்பான், பாரசீக பூனைகளும் வந்து எலியை பிடிக்குது. அந்த பூனையினாலையும் எலியை பிடிக்க முடியல. உடனே மூவரும் சோகமாயிடுறாங்க. அப்போது அங்கே பக்கத்தில் இருந்த அரண்மனை காவலன் சொல்கிறான், மன்னா, அரசே, இந்த பூனைகளை பிடிக்க வெளிநாட்டு பூனைகளெல்லாம் தேவையில்லை, என்னோடய வீட்டில் இருக்கிற பூனையே போதும் அப்படிங்கிறார். உடனே அரசர் சொல்கிறாரு, அது எப்படி முடியும், அரண்மனை பூனைகளாலே பிடிக்க முடியாத இந்த எலியை உன்னோட பூனைகள் எப்படி பிடிக்க முடியும் அப்படிங்கிறார். இருந்தாலும் இளவரசர் மறுத்து, சரி உன்னோட வீட்டு பூனையை கொண்டுட்டு வா பார்க்கலாம் அப்படிங்கிறார். அந்த வாயிற்காவலனும் போய் தன்னோட வீட்டில் போய் பூனையை பிடிச்சிட்டு வந்து விடுறான். என்ன ஆச்சரியம்னா, ஒரே தவளை அந்த எலியை இந்த பூனை பிடிச்சிருது. உடனே இளவரசர் ஆச்சரியப்பட்டு போய் கேட்குறார், அரண்மனை பூனைகளாலே பிடிக்க முடியாத இந்த எலியை உன்னோட வீட்டில் இருக்கிற பூனை எப்படி பிடிச்சது, இதுக்குன்னு சிறந்த பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த வாயிற்காவலன் சொல்கிறான், அரசே, இந்த எலியை பிடிக்க பூனைகளுக்கு பயிற்சி எல்லாம் தேவையில்லை அரசே, என்னோடய பூனைக்கு பெரும் பசி, அதனால ஒரே அடியாக பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறான். இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, எந்த ஒரு வேலையை வெற்றிகரமாக செய்து முடிக்க அந்த வேலையின் மீதான பசியோ அல்லது தேவையோ இருந்தால் மட்டும்தான் நாம் வெற்றிகரமாக அந்த செயலை முடிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த கதையோட கருத்து. இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம